ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ். அதில் ஐசிங் மாடல் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் ஜூன் 2017 கேட்டிருக்காங்க. த ஹாமில்டோனியன் ஃபார் 3 ஐசிங் ஸ்பின்ஸ் S0, S1 and S2 taking values plus or minus 1 is H equals minus J S0, S1 plus S2. If the system is in equilibrium at temperature T, the average energy of the system in terms of beta equals 1 by kBT is. So 3 ஐசிங் ஸ்பின்ஸ் கன்சிடர் பண்ணோம். S0, S1, S2 அதோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. இப்போது மைனஸ் ஜே S0 உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இதில் ஜே எனக்கு காமனாக இருக்குது, ஜேவை வெளியே எடுத்துட்டேன். இதான் என்னோடய ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன். அடுத்து 3 ஸ்பின்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்பின்ஸ்க்கும் வந்து 2 வேல்யூஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வேல்யூ. ஓகே, ஸோ அந்த 3 ஸ்பின்ஸ் வந்து நான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3மே வந்து 1 1, அதுக்கப்புறமா 2 1 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1 1, அது மாதிரி வந்து நான் காம்பினேஷன்ஸில் வந்து எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த 3 ஸ்பின்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டேக்கிங் வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ நான் அந்த காம்பினேஷனில் எழுதியிருக்கேன். ஓகே, அப்படி எழுதும் போது எனக்கு 8 காம்பினேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வேணால் இது எப்படி செக் பண்ணிக்கலாம்னா இப்படி எழுதி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வேல்யூஸ் இருக்குது, 3 ஸ்பின்ஸ் இருக்குது, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வேல்யூ, 2 வேல்யூஸ், 3 ஸ்பின்ஸ் S0, S1, S2. ஸோ 2/3 வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ உங்களுக்கு கரெக்டாக வந்து 8 காம்பினேஷன்ஸில் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து E வேல்யூ, எனர்ஜி வேல்யூ. பிகாஸ் நம்ம ஆவரேஜ் எனர்ஜி தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈவோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறது? நம்மளுக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் இந்த ஈக்குவேஷன் தெரியும். H gets I equals E gets I. ஸோ H வேல்யூ இஸ் ஈக்குவல் டு E வேல்யூ. ஸோ ஹெச்சோட ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். இங்கே இந்த ஃபஸ்ட்டு காம்பினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S0, S1, S2 எல்லாமே வந்து 1 1 1. ஸோ 1 1 கொடுத்தனா எனக்கு வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -2Jன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இந்த காம்பினேஷனுக்கு இங்கே எழுதியிருக்கேன், இந்த காம்பினேஷனுக்கும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 0 வருது. இப்போ ஓவராலாக அதே மாதிரி நான் வந்து கேல்குலேட் பண்ணி 8 காம்பினேஷன்ஸ்க்கும் எழுதிட்டேன். இப்போ இதான் என்னோடய வேல்யூஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா -2J வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ப்ளஸ் 2J வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. 4 ஜீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் வந்து டீஜெனரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. -2J 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, ப்ளஸ் 2J 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 0 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணுன்னா ஆவரேஜ் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் எனர்ஜி கண்டுபிடிக்கணுன்னா இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ ஆவரேஜ் எனர்ஜி வந்து நம்ம இது மாதிரி க்ளோஸ் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். U ஈக்குவல்ஸ் சம்மேஷன் ஆஃப் EIPI டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் PI. இது வந்து ஒன்றும் இல்லை, எனர்ஜி வேல்யூ இன்ட்டு ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ நமக்கு எத்தனை எனர்ஜிஸ் இருக்குது அதோட ப்ராபபிலிட்டி, அதாவது டீஜெனரசி கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணனா நமக்கு ஆவரேஜ் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே EIனா வந்து என்னென்னா, இந்த I டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வேல்யூ, அதாவது 1 2 3 4 நமக்கு வந்து 8 காம்பினேஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ E1 E2 E3 E4ன்னு நமக்கு வந்து E8 வரைக்கும் கிடைக்கும். ஓகே, தென் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் போல்ட்ஸ்மேன் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எழுதியிருக்கேன். PI இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E பவர் மைனஸ் பீட்டா EI. ஓகே, ஸோ EI இன்ட்டு PIயோட வேல்யூ எழுதியிருக்கேன், டிவைடட் பை PIயோட வேல்யூ எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே EIயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1 2 3 4ன்னு 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ 8 வேல்யூஸ் எடுக்கும் இங்கே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இங்கே டீஜெனரசியும் நம்மளுக்கு வருது இல்லையா, ஒரே வேல்யூஸ் வந்து 2 3 முறை ரிப்பீட் ஆகுது இல்லையா. ஸோ நம்ம GIயும் இந்த ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நியூமரேட்டர் அண்ட் தி டினாமினேட்டர்லேயும் நீங்கள் வந்து GIயை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இதான் உங்களோட ஆவரேஜ் எனர்ஜியோட ஃபார்முலா. எனர்ஜி வேல்யூ, ஓகே, அதோட ப்ராபபிலிட்டி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி, ஓகே, இன்ட்டு டீஜெனரசி. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்வோம்னா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்னு சொல்வோம். சம்மேஷன் ஆஃப் GI E பவர் மைனஸ் பீட்டா EI, இதான் வந்து பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். அதை வந்து Zன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போது சப்ஸ்டியூட் பண்ணலாம் வேல்யூஸ். ஸோ இங்கே EI அப்படின்னா என்னென்னா, நமக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது இல்லையா.
ஸோ -2j 2j 0 0 0 0 -2j 2j. ஸோ இதான் உங்களோட அந்த EI வேல்யூஸ் E1 E2 E3 E4 E5னு E8 வரைக்கும். ஓகே, இப்போது நம்ம இந்த வேல்யூ தான் வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் GI அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு -2j வந்து 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு, +2j 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு, 0 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போது இந்த வேல்யூஸும் நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு EI வேல்யூஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? -2j +2j 4 டைம்ஸ் 0 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு -2j 2 முறை கிடச்சிருக்கு, 2 முறை கிடச்சிருக்கு. e பவர் பீட்டா -பீட்டா EIயோட வேல்யூ என்னது? -2j. ஸோ இங்கே முன்னாடியே மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பீட்டா ஜேன்னு வரும். அதே மாதிரி நமக்கு 2j வந்து 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அதை எழுதிக்குங்க. அதே மாதிரி e பவர் -பீட்டா இது வந்து +2j. ஸோ -2 பீட்டா ஜே ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 0 வந்து நமக்கு 4 டைம்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்குமா e பவர் -பீட்டா வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ டிவைடட் பை நெக்ஸ்ட்டு டீஜெனரசி 2 முறை கிடச்சிருக்கு e பவர் 2 பீட்டா ஜேக்கு ப்ளஸ் 2jக்கு வந்து 2 முறை டீஜெனரசி, அதை எழுதிட்டேன். அதுக்கப்புறமா ஜீரோஸ் வந்து 4 டைம்ஸ் எனக்கு வந்திருக்கு. இங்கே e பவர் 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வரும். ஸோ 1 × 4 மட்டும் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -4j e பவர் 2 பீட்டா ஜே ப்ளஸ் 4j e பவர் -2 பீட்டா ஜே டிவைடட் பை இங்கே 0 இன்ட்டு எனிதிங் 0 வரும். ஸோ அதை விட்டுருங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே 4 வந்து காமனாக இருக்குது. நான் 4jவை வந்து வெளியே எடுத்துக்கிறேன், காமனாக இருக்குது. ரிமைனிங் உள்ளே வந்து e பவர் -2 பீட்டா ஜே மைனஸ் e பவர் 2 பீட்டா ஜேன்னு வரும் டிவைடட் பை. இப்போ இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா e வந்து காமனாக இருக்குது. ஸோ 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ 2வை வெளியே எடுத்துக்கோங்க. e பவர் 2 பீட்டா ஜே ப்ளஸ் e பவர் -2 பீட்டா ஜேன்னு வரும், ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போது இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா e பவர் x மைனஸ் e பவர் ப்ளஸ் x. ஓகே, டிவைடட் பை e பவர் x ப்ளஸ் e பவர் -x. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். e பவர் x ப்ளஸ் e பவர் -x டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் cos hx. ஸோ 2 இன்ட்டு cos hx ஈக்குவல்ஸ் e பவர் x ப்ளஸ் e பவர் -x. ஓகே, இது வந்து ப்ளஸ் டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு மைனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா e பவர் x மைனஸ் e பவர் -x டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் sin hx. ஸோ 2 இன்ட்டு sin hx ஈக்குவல் டு e பவர் x மைனஸ் e பவர் -x. நான் அதை எழுதியிருக்கேன். அடுத்து இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் e பவர் x, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், e பவர் -x. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் டேர்ம் எழுதிக்கிறேன், e பவர் -x மைனஸ் e பவர் x. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நான் இங்கே வந்து -2hxன்னு போடுவேன். -2 sin hx நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இங்கே கீழே 2 cos hxன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ 2 இன்ட்டு 4 இங்கே மேலே 8ன்னு வரும். இங்கே 2 இன்ட்டு 2 cos இல்லையா. ஸோ இதுக்கு வந்து 4 cosன்னு வரும். ஸோ அதே தான் திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபார்முலாவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -8j sin h 2 பீட்டா j டிவைடட் பை இங்கே 4 காமனாக இருக்குது. ஸோ 4 எடுத்துக்கோங்க. 1 ப்ளஸ் cos h 2 பீட்டா ஜேன்னு வரும். ஸோ இங்கே 8க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட ஆவரேஜ் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் ஜூன் 2015 கேட்டிருக்காங்க. Consider 3 icing spins at the vertices of a triangle which interact with each other with a ferromagnetic icing interaction of strength J. The partition function of the system at temperature T is given by. இப்போ நம்ம இங்கே வந்து பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் அந்த z வேல்யூ தான் வந்து இப்போ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். ப்ளஸ் இங்கே வந்து ஐசிங் ஸ்பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 3 ஐசிங் ஸ்பின்ஸ். ஸோ இப்போ நம்ம 3 ஐசிங் ஸ்பின்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். S1 S2 S3.
ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கல் மாதிரி எழுதிக்கலாம் S1 S2 S3 ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐசிங் ஸ்பின்ஸ் அட் தி வெர்டிசஸ் ஆஃப் எ ட்ரையாங்கல் ஓகே விச் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ S1 வந்து S2 S3யோட இன்டராக்ட் ஆகுது, S2 வந்து S1 S3 கூட இன்டராக்ட் ஆகுது, S3 வந்து S1 அண்ட் S2 கூட இன்டராக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நான் ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். H equals J of S1 into S2 plus S2 S3 plus S1 and S3. ஓகே. ஸோ இதோட வேல்யூஸ் இப்போ வந்து 3 ஸ்பின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி முன்ன பண்ண மாதிரியே S1 S2 S3 எழுதிட்டு +1 -1 காம்பினேஷன்ஸில் எழுதிக்கலாம். உங்களுக்கு 8 காம்பினேஷன்ஸ் வரும். அதேவோட ஈயோட வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ 1 1 1 இருக்கனால இங்கே 1 1 + 1 1 + 1 1 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 + 1 + 1 3Jன்னு வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி +1 -1 இந்த காம்பினேஷன்ஸில் வந்து ஈயோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3J வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இங்கே ஒரு 3J அண்ட் இங்கே ஒரு 3J 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா -J வந்து பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதோட வந்து டீஜெனரசி. ஓகே. எத்தனை முறை ரிப்பீட் ஆகுதோ அதை கவுண்ட் பண்ணி எழுதுங்க. அதான் டீஜெனரசி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் Z ஈக்குவல்ஸ் summation of இந்த degeneracy into the probability factor. Okay. So e power minus beta ei. So next இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்துக்குமே வந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 2 GAயோட வேல்யூ வந்து 2 into e power minus beta. EAயோட வேல்யூ என்னது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -3J பீட்டா வரும். ஓகே. ஸோ 2 into e power minus 3 beta j. நெக்ஸ்ட்டு ப்ளஸ், ஏன்னா இந்த I வேல்யூஸ் வந்து 1 2 3 அப்படி எடுத்துகிட்டே போவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எழுதிட்டோம், அதே மாதிரி ரெண்டாவதுக்கும் எழுதிக்கணும். GI வேல்யூ அதாவது G2ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6 e power minus beta E2ஓட வேல்யூ என்னென்னா -J. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பீட்டா ஜே மட்டும் இங்கே வரும். ஓகே. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் ஜூன் 2019 கேட்டிருக்காங்க. த ஹாமில்டோனியன் ஆஃப் 3 ஐசிங் ஸ்பின்ஸ் S1 S2 and S3 each taking values +or-1 is H equals -J S1 into S2 plus S2 S3 minus HS1 where J and H are positive constants. The mean value of S3 in equilibrium at temperature T equals 1/kBT. ஸோ கொடுத்துருக்கிற ஹெச்சோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன், ஹெச்சோட ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அவங்களே கொடுத்துருக்காங்க S1 S2 S3 வேல்யூஸ் வந்து +or-1 எடுக்கும். நம்ம முன்னே எழுதின மாதிரி காம்பினேஷன்ஸில் வந்து நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம மீன் வேல்யூ ஆஃப் S3 தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். மீன் வேல்யூ ஆஃப் S3. ஓகே. ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி கேல்குலேட் பண்ணோம். அது ஓவராலாக எல்லா ஸ்டேட்ஸுமே எடுத்தோம். S1 S2 S3ன்னு எல்லா ஸ்டேட்ஸுமே எடுத்தோம். அதுக்கப்புறமா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வந்து கேல்குலேட் பண்ணோம். இங்கே வந்து வெறுமே மீன் வேல்யூ ஆஃப் S3 இங்கே கொடுத்ததுனால இங்கே டீஜெனரசி வந்து நம்ம இங்கே வந்து எழுத மாட்டோம். ஓகே. ஸோ மீன் வேல்யூ ஆஃப் S3 நீங்கள் அதே மாதிரி 8 காம்பினேஷன்ஸில் வந்து எழுதிக்கோங்க. S1 S2 S3 ஈயோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ ஆஃப் S3 ஈக்குவல்ஸ் S3 into probability divided by the probability. ஓகே. ஸோ இங்கே EI வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 ஸ்டேட்ஸ் தான், இந்த 8 வேல்யூஸ் தான். ஓகே. ஸோ மீன் வேல்யூ ஆஃப் S3 ஈக்குவல்ஸ் summation of S3 into e power minus beta ei divided by summation of e power minus beta ei. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டினாமினேட்டர் கேல்குலேட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் கேல்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது கூட வந்து S3 வேல்யூஸை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூமரேட்டர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சம்மேஷன் ஆஃப் e power minus beta ei. ஓகே. அதாவது இந்த EI வந்து பார்த்திங்கன்னா 8 வேல்யூஸ் E1 + E2 + E3 + E4 + E5ன்னு நம்ம 8 வரைக்குமே இதுக்கு வந்து எழுதணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு E1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். -2J -H. ஓகே. இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் தான் மாறிச்சு.
அதுக்கப்புறமா எனக்கு 2 டைம்ஸ் இ பவர் பீட்டா ஹெச் கிடச்சிருக்கு. அதனால் நான் 2 இ பவர் பீட்டா ஹெச்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு 2 டைம்ஸ் இ பவர் மைனஸ் பீட்டா ஹெச் கிடச்சது, நான் +2ன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ரிமைனிங் ஸ்டேட்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். இதே மாதிரி நான் 8 காம்பினேஷனுக்கு எழுதியிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8க்குமே வந்து நாங்கள் வந்து இ பவரில் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இ பவர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் காஸ் ஹெச் எக்ஸ். அதாவது இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 2 காஸ் ஹெச் எக்ஸ். அப்புறமா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் 2 சைன் ஹெச் எக்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் காம்பினேஷனில் இப்போ வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் ப்ளஸ் வேல்யூ, இ பவர் மைனஸ் வேல்யூ. இங்கே இ பவர் மைனஸ் வேல்யூ, இ பவர் பீட்டா ப்ளஸ் வேல்யூ. ஓகே, நான் வந்து உங்களோட டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கேன், அங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் காம்போவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபார்முலாவில் எழுதிக்கலாம் 2 காஸ் ஹெச் எக்ஸ். அந்த எக்ஸ் தான் வந்து இந்த வேல்யூ. ஓகே, 2 காஸ் ஹெச் எக்ஸ் தான் நம்ம ஃபார்முலாவில் எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி எழுதிட்டேன். ரிமைனிங் இப்போ இந்த 2 அண்ட் 2 இருக்குது. ஸோ 4 ஆகிடும் உங்களுக்கு. இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ காஸ் ஹெச் எக்ஸ் அதுவும் நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா காஸ் ஹெச் ஏ ப்ளஸ் பி, காஸ் ஹெச் ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா 2 காஸ் ஹெச் ஏ காஸ் ஹெச் பி. ஓகே, இங்கே ஏபி வேல்யூ வந்து கரெக்டாக எழுதணும். ஏன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2j b பீட்டா ப்ளஸ் ஹெச் பீட்டா. அதே மாதிரி இங்கே ஏவோட வேல்யூ 2j பீட்டா, பியோட வேல்யூ ஹெச் பீட்டா. ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து எழுதிட்டேன் 2bh பீட்டா ஹெச் அண்ட் காஸ் ஹெச், பியோட வேல்யூ பீட்டா ஹெச் இங்கே எழுதிட்டேன். ஓகே, ஸோ இது இப்போது எனக்கு வந்து காஸ் ஹெச் இந்த வேல்யூ எனக்கு கிடச்சிது. நம்மளோட ஈக்குவேஷன் என்ன இருக்குது, 2 ஆஃப் காஸ் ஹெச்னு இருக்கு இல்லையா. ஸோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனை. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 வந்துடும். இங்கே 2ஆக இருக்கிறது இங்கே வந்து 4ஆக மாறும். ஸோ 4 காஸ் ஹெச் 2 பீட்டா ஹெச் காஸ் ஹெச் பீட்டா ஹெச். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து 4 காஸ் ஹெச் 2 பீட்டா ஹெச் காஸ் ஹெச் பீட்டா ஹெச் ப்ளஸ் 4 காஸ் ஹெச் பீட்டா ஹெச் அப்படின்னு நான் செட்டோட ஈக்குவேஷன் வந்து நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 காஸ் ஹெச் காமனாக இருக்குது. ஓகே, பீட்டா ஹெச் காமனாக இருக்குது. ஸோ 4 காஸ் ஹெச் பீட்டா ஹெச்சை வந்து நான் காமனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ வெளியே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ் ஹெச் பீட்டா காஸ் ஹெச் 2 பீட்டா ஜே ப்ளஸ் 1 வந்து இன்சைட் ப்ராக்கெட்டில் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம எதோட வேல்யூனா இதோட வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து எதோட வேல்யூனா இங்கே Z இல்லை, இது வந்து எதோட வேல்யூனா சம்மேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் பீட்டா இஐயோட வேல்யூ. 8 ஸ்டேட்டுக்குமே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வந்திருக்கிற இங்கே டினாமினேட்டர் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பண்ண மாதிரியே பண்ணணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இது கூட எதை வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா S3யோட வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இஐ இருக்கா, ஃபஸ்ட்டு E1 வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ஹெச்சை -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 2j மைனஸ் ஹெச்சை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன். இதுதான் நியூமரேட்டர், சம்மேஷன் ஆஃப் S3 e பவர் மைனஸ் பீட்டா EI. ஓகே, ஸோ S3 வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு 1, எனர்ஜி வேல்யூ 2j ப்ளஸ் ஹெச், அப்புறம் -1, அப்புறம் 1 -1 1 -1. S3யோட வேல்யூஸ் மட்டும் தான் இங்கே எடுத்திருக்கேன். S3யோட வேல்யூஸ் தான் வந்து, ஏன்னா நம்ம S3யோட மீன் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ S3யோட வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்து அதே மாதிரி இ பவர் மைனஸ் பீட்டா EIயில் எழுதியிருக்கேன்.
ஓகேவா? அதுக்கப்புறமா ப்ளஸ்ஸு மைனஸ்னு வந்து நீங்கள் பிரித்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் முன்னாடி பண்ணோம் இல்லையா ஃபார்முலா, அதே மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா எழுதுங்க. ஓகே, எழுதிட்டேன். அப்படி எழுதும் போது எனக்கு 2 sin h a plus b minus 2 sin h a minus b minus 4 sin h beta hன்னு எனக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா sin h a plus b sin h a minus b அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஓகே, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 2 தான் இருக்குங்க முன்னாடி. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து 4 cos h a sin h b-ஆக மாறும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ 2 sin h beta 2j plus h minus minus 2 sin h beta 2j minus h இதோட வேல்யூ வந்து என்னென்னா உங்களுக்கு 4 cos h a sin h b, இது கூட மைனஸ் 4 sin h beta h இன்க்ளூட் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே மேலே நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம மீன் வேல்யூ ஆஃப் S3 வந்து கால்குலேட் பண்ணலாம். மீன் வேல்யூ ஆஃப் S3 ஈக்குவல்ஸ் சம்மேஷன் ஆஃப் S3 e பவர் மைனஸ் பீட்டா இஐ டிவைடட் பை Z இல்லை summation of e power minus beta ei. ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அதை எழுதியாச்சு. இதை கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இதுவும் எழுதியாச்சு. இப்போ இங்கே சைன் பை காசு உங்களுக்கு தெரியும், டேன்னு வரும், 4 கேன்சல் ஆகிடும். இப்போ இதோட ஃபார்முலா காஸ் h x மைனஸ் 1 காஸ் h x ப்ளஸ் 1 இதோட ஃபார்முலா வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் sin h ஸ்கொயர் பீட்டா ஜே, இங்கேயும் காஸ் h ஸ்கொயர் பீட்டா ஜே. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து tan ஸ்கொயர் h ஸ்கொயரில் வரும். 2 கேன்சல் ஆகிடும். sin பை காஸ் tan h ஸ்கொயர் பீட்டா ஜேன்னு ஆன்சர் வரும்.